இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுற 4 விஷயங்கள் என்ன தெரியுமா? கோபம், பொறாமை, எரிச்சல், சண்டை. ஆமாம், ஆதியாகம புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது அதில் 4ஆம் அதிகாரத்தில் காயின் ஆபேல் அப்படின்னு சொல்லி 2 சகோதரர்கள் இருந்தாங்க. காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாகவும் ஆபேல் ஆடு மேய்க்கிறவனாகவும் இருந்தான்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதில் அவங்க 2 பேரும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வரும்போது காயினோட காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலோட காணிக்கையை அங்கீகரித்தாங்க. அதனால் காயின் என்ன பண்ணா தெரியுமா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. காயினுக்கு ஆபேல் மேலே எரிச்சல் வந்துச்சு. ஸோ அந்த எரிச்சல் நாளடைவில் அவன் மேலே ஒரு பொறாமையை கொண்டு வந்துச்சு. அந்த பொறாமை அவனை நாளடைவில் அவன் மேலே ஒரு கோபத்தை கொண்டு வந்து அந்த கோபம் அவனை கடைசியில் அவனை கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆதியாகமம் அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தை நம்ம படிக்கும்போது காயின் தன் சகோதரனாகி ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல் வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகி ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எரிச்சலில் ஸ்டார்ட் ஆனது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத நம்மளே இங்கே பார்க்க முடியுது. அதே போல் தான் இந்த உலகத்தில் நம்ம நிறைய விஷயங்களை நியூஸில் பார்க்குறோம், கேட்குறோம், படிக்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் பிஹைண்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தா சாத்தான் நமக்கு அகைன்ஸ்டாக ஈஸியாக யூஸ் பண்ணுற டூல்ஸான கோபம், எரிச்சல், பொறாமை, சண்டை இதெல்லாம் தான் நமக்கு பின்னாடி இருக்குது. இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளை பரலோக வாழ்வுக்கு அழைச்சி கொண்டு போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. சாத்தான் நமக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணுற இந்த விஷயங்களை எப்படி மேற்கொள்வதுன்னு கேட்குறீங்களா? பரிசுத்த வேதாகமம், த ஹோலி பைபிள், இதை தவிர ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இந்த விஷயத்துக்கு இருக்கவே இருக்காது. இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்போது இந்த வார்த்தைகள் உங்களோட பேசும். இந்த வார்த்தைகள் உங்கள் கூட இடைப்படும். இந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப படிக்க படிக்க உங்களோட சிந்தனைகள், உங்களோட நடத்தைகள் எல்லாமே மாறுபடுறத நீங்களே உணர்வீங்க. நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி, இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம மனசில் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த ஹோலி பைபிளில் தான் இருக்குது. என்னையை மாற்றினது இந்த வேதாகமம் தான், இந்த பரிசுத்த வேதாகமம் தான் என்னையை மாற்றுச்சு. உங்களை